Good morning to you. Today topic is types of neurons. So last classல வந்து நீங்கள் structure of neuron பார்த்துருப்பீங்க. structure of neuronல பார்த்தோம்னா நியூரானோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. அதில் மெயின் பார்ட்ஸ் வந்து சைட்டானு ஆக்சானு டென்ட்ரோனு இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சைட்டான் ஆக்சான் டென்ட்ரைட்ஸு ஆக்சான் டெர்மினல் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூரான்லேயே எத்தனை டைப்ஸ் இருக்குது அந்த டைப்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். த நியூரான்ஸ் maybe of different types based on their structure and function. நியூரான்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். எதை பொறுத்து அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன், அது செய்கிற ஃபங்க்ஷன் ப்ளஸ் அதோட ஸ்ட்ரக்சர். அது இப்போ பாருங்கள், அதில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கானா. ஒரு வந்து ஏ டயக்ராமில் பாருங்கள், ஒரு சைடு மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள் பி டயக்ராமில் ரெண்டு சைடும் கிளைகள் இருக்க மாதிரி இருக்கும். சி சைடில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய நியூரான் ஸ்ட்ரக்சர் நீங்கள் போன டாப்பிக்கில் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறான், இது ஒன்றும் ஒரு ஃபங்க்ஷன் செய்து அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் இதை பொறுத்து வந்து நம்ம இதை பிரிக்கிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரலி த நியூரான்ஸ் மே பி ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ். ஸ்ட்ரக்சரில் யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் நியூரான். ஸோ யூனிபோலார் நியூரான், யூனி அப்படின்னா ஒன் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. சயின்டிஃபிக் டேர்மாக யூனின்னா ஒன். யூனிபோலார் நியூரான் அப்படின்னா ஒன்லி ஒன் நர்வ் ப்ராசஸஸ். அந்த ஃபஸ்ட்டு டயக்ராமை பாருங்கள், ஒரே ஒரு நர்வ் ப்ராசஸஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அது யூனிபோலார் நியூரான். அரைஸ் ஃப்ரம் த சைட்டான். சைட்டான்லேருந்து ஒரே ஒரு நர்வ் ப்ராசஸ் மட்டும் நீட்டிட்டு வெளியே வருது அப்படின்னா அது வந்து யூனிபோலார் நியூரான். அந்த ஒரே சைடேவே ரெண்டாவே ஆக்ட் ஆகிக்கும். போத் ஆக்சோன் வந்து டென்ட்ரானா அந்த ஒரு சைடே ஆக்ட் ஆகிக்கும் சரிங்களா. அந்த ஒரு யூனிபோலை எப்படி நம்ம சிங்கிள் செல் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஃபங்க்ஷனும் அதே செய்யுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஒரு செல் தான் டைஜஷனு, ரெஸ்பிரேஷனு எல்லாமே செஞ்சுக்குது இல்லைங்களா. எக்ஸ்கிரேஷன் அந்த மாதிரி. யூனிபோலார் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைடு தான் அரைஸ் ஆகிருக்கு. அந்த அரைஸான அந்த ஒரு சைடு ஆக்சானாகவும் டென்ட்ரானாகவும் ஆக்ட் ஆகிடுது. அடுத்து பை அப்படின்னா டூ. பைபோலார் நியூரான்ஸ். The cyton give rise to two nerve processes. பாருங்கள் ரெண்டு சைடிலும் nerve processor இருக்குது. பி டயக்ராம் பாருங்கள், ரெண்டு சைடு nerve processor இருக்குது. which one act as, அதில் ஒன்று ஆக்சானாகவும் இன்னொன்று டென்ட்ரானாகவும் ஆக்ட் ஆகுது சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஒரே ஒரு ப்ராசஸஸ் இருக்குது. அந்த ஒரு ப்ராசஸில் ஆக்சான் டென்ட்ரான் ரெண்டுமே அதுவே செயல்படுதுன்னு சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு இருக்குது. அதில் ஒன்று ஆக்சானாகவும் ஒன்று டென்ட்ரானாகவும் ஆக்ட் ஆகுது. சி டயக்ராம் பார்த்திங்கன்னா மல்டிபோலார் நியூரான். நிறைய இடத்துல பாருங்கள், நிறைய இடத்துல கிளைகளாக வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து சைட்டான் கிவ் ரைஸ் டு மெனி டென்ட்ரான்ஸ் அண்ட் ஆக்சான்ஸ். அப்போ அந்த சைட்டான் செல் ஸ்ட்ரக்சர் நியூக்ளியஸ் இருக்கிற பகுதியை தான் நம்ம சைட்டான்னு சொல்லுவோம். அந்த சைட்டானில் நிறைய டென்ட்ரான்ஸ் வருது. அதே மாதிரி ஆக்சான் கீழே பாருங்கள் போகுது இல்லைங்களா, வால் மாதிரி, அது வந்து ஆக்சானாக ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த மூணு டைப்பும் எங்கெங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துருப்பான். இது 1 மார்க் கொஷனில் கேட்பான். யூனிபோலார் நியூரான் எங்கே இருக்குது அப்படின்னா எம்ப்ரியோ, இயர்லி எம்ப்ரியோ பட் நாட் இன் அடல்ட். கருவில் வளரக்கூடிய ஒரு எம்ப்ரியோவுக்கு இந்த யூனிபோலார் நியூரான்ஸ் இருக்கும், பட் அதே அடல்ட்டுக்கு இருக்காது. Bipolar neuron found in retina of the eye and olfactory epithelium of nasal chamber. nasal chamberனா நம்ம நோஸ் இருக்கு இல்லைங்களா, நோஸோட மேல் சேம்பரில் அந்த இடத்துல இந்த பைபோலார் நியூரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா ரீஜியனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். மல்டிபோலார் நியூரான் ஃபவுண்ட் இன் செரிப்ரல் கார்டெக்ஸ் ஆஃப் த பிரெயினோட செரிப்ரல் கார்டெக்ஸ் ரீஜியனில் மல்டிபோலார் நியூரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷினு. யூனிபோலார் நியூரான் எங்கே இருக்குது, பைபோலார் நியூரான், மல்டிபோலார் நியூரான் எங்கே இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான கொஷினு பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் த நியூரான்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 types: unipolar, bipolar and multipolar neuron.
The unipolar neuron found in the early embryo, bipolar neuron found in retina of the eye and olfactory epithelium of nasal chambers, multipolar neuron found in cerebellar cortex of brain. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நர்வ் இம்பல்ஸ். ஒரு நிமிஷம், சாரி, அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூரான். இப்போ ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் சொன்னால், இப்போ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி மூணாக பிரிக்குது. யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் அப்படின்னு சொன்னோம். அடுத்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா, அது என்ன வேலை செய்தோ அதை பொறுத்து எப்படி பிரிச்சிருக்கான், சென்சரி நியூரான், மோட்டார் நியூரான், அசோசியேஷன் நியூரான் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிருக்கான். சரிங்களாங்கண்ணா? சென்சரி ஆர் அஃபரண்ட் நியூரான் which carry the impulse from the sense organs to the central nervous system. Sense organs அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்மளது 5 sense organs இருக்கு இல்லைங்களா, ஐஸு, நோஸ், இயர், ஸ்கின்னு, டங்கு, இதிலிருந்து இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பிரெயினுக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை செய்கிறது சென்சரி நியூரான். சரிங்களா? மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான் which carry the impulse from the central nervous system. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு, அவங்ககிட்ட இருந்து இம்பல்ஸை எடுத்துகிட்டு வந்து மற்ற ஆர்கன்ஸுக்கு கொடுக்கறது, கிளாண்ட்ஸ்க்கு கொடுக்கறது, இது வேலை செய்கிறவங்க வந்து மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான்ஸ். அசோசியேஷன் நியூரான் அப்படின்னா கண்டக்ட் இம்பல்ஸ், அதாவது சென்சரிக்கிட்ட இருந்தும் மோட்டாரில் இருக்கிற ரெண்டு பேர்த்தோட ஒர்க்கையும் கோஆர்டினேட் பண்ணி செய்கிற வேலை யார் செய்கிறான்னா அசோசியேஷன் நியூரான் செய்யுது. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார். ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சென்சரி, மோட்டார், அசோசியேஷன் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். நர்வ் ஃபைபர்ஸோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ். மைலினேட்டட் நர்வ் ஃபைபர், நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் நம்ம அப்போ மயலின் அப்படின்றது என்னென்னா ஒரு ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அது ஷீட் மாதிரி, அதாவது ஒரு கவரிங் லேயர், அதுக்கு பேர் மயலின் செல்த். The nerve fiber are 2 types based on the presence or absence of myelin sheath. நம்ம வந்து நீங்கள் நியூரானோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்பொழுது அதில் இந்த மயலின் ஷெல்த்தை பற்றி உனக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அந்த மயலின் ஷீட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கவரிங் லேயர். அந்த கவரிங் லேயர் இருந்ததுன்னா அது மைலினேட்டட் நர்வ் ஃபைபருமோ, அந்த கவரிங் லேயர் இல்லை அப்படின்னா அது நான் மைலினேட்டட் அப்படின்றோம். சரிங்களா? ஸோ மைலினேட்டட் நர்வ் ஃபைபர், the axon is covered with myelin sheath. Non-myelinated nerve fiber, the axon is not covered by the myelin shell அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். அப்போ எப்படி நர்வ் இம்பல்ஸ் நம்ம பாடியில் டிரான்ஸ்மிஷன் ஆகுது. இப்போ வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது நர்வஸ் சிஸ்டமில். அப்போ ஒரு இம்பல்ஸையும் ஒரு நம்ம நர்வ் செல்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பான். இது மேலே இருக்கிறது ஆக்ஸான், கீழே இருக்கிறது டென்ட்ரான். நர்வ் இம்பல்ஸு அங்கேருந்து இங்கே எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது, இம்பார்ட்டண்ட்டான கொஷினு சொல்கிறேன் பாருங்கள். ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட், அதாவது நம்ம வந்து ஒரு ஹீட்டை ரியலைஸ் பண்ணுறதா, ஒரு கோல்டு ரியலைஸ் பண்ணுறோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம எல்லாமே ரியலைஸ் பண்ணுறோம். ஒரு பெயினை ரியலைஸ் பண்ணுறோம், ஒரு முள் குத்திடுச்சு வலியை ரியலைஸ் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆர்கன்லேருந்து நம்ம பிரெயினுக்கு போயிட்டு நம்ம பிரெயின் வந்து கண்டிஷன் சொல்லும், இது வந்து சுடும், கை எடுத்துரு அப்படிங்கும்போது தான் நம்ம கை எடுப்போம். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இதெல்லாம் எதன் மூலமாக பரவுதுன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலமாக தான். இப்போ எப்படி சுவிட்ச் போட்டோன்னா லைட் எரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி தான். நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட நம்மளால் உணர முடியும்னா அதுக்கு மெயின் ரீசன் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம். So all the information from the environment are detected by the receptors located in our sense organs such as eyes, nose, skin, etc. Information from the receptor is
transmitted as electrical impulse. அதாவது ரிசப்டார் கிட்டேருந்து வாங்குகிற இன்ஃபர்மேஷன் என்னவா டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக தான் டிரான்ஸ்மிஷன் ஆகுது. எப்படி வந்து கரண்ட்டு பாஸ் ஆகுதோ அந்த மாதிரி தான் நம்ம பாடியும் வந்து தகவல்களை கரண்ட் மாதிரி தான் அனுப்புது. அண்ட் இட் இஸ் ரிசீவ்டு பை த டென்ட்ரிட்டிக் டிப்ஸ் ஆஃப் த நியூரான். அப்போ அதை வாங்குறவன் யார்? அந்த நியூரானில் இருக்கக்கூடிய டிப் ரீஜியன், டென்ட்ரிட்டிக்ஸோட டிப் ரீஜியனில் போய் அந்த இம்பல்ஸ் போய் படுது. அந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வேவ்ஸ் வந்து போய் படுது. பட்டோன்னே திஸ் இம்பல்ஸ் எங்கே போகுது? டென்ட்ரிட்டிஸ்லேருந்து செல் பாடிக்கு போய் செல் பாடியிலேருந்து டெர்மினல் எண்டு வரைக்கும் கொண்டு போகுது. அதுக்கப்புறம் அடுத்த நியூரானுக்கு கடத்தப்படுது. அப்போ அடுத்த நியூரான்லேயும் அதே மாதிரி போகுது. அப்படியே போய் பிரெயினுக்கு போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ரீச்சிங் ஆக்சனல் எண்ட், இப்போ வந்து இங்கே இது ஒரு நியூரான், இது ஒரு நியூரான், 2 நியூரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நியூரானோட டென்ட்ரிட்டிக்ஸ் ரீஜன்லேருந்து இந்த ஆக்சானுக்கு போகுது. அப்போ இந்த இடையில பாருங்கள் இருக்கிற ஒரு கேப்பு சினாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்ற எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் வந்து எலக்ட்ரிக்கல், அதாவது நம்மளுடைய ஆக்ஷனை வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மாற்றி அடுத்த செல்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. சரிங்களா? அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஒரு நியூரான் கிட்டேருந்து இன்னொரு நியூரானுக்கு. விச் டிஃப்யூசஸ் access or a synapse and starts in similar electrical impulse in the dendrites of next neuron. புரியுதுங்களா? ஒரு நியூரான் கிட்ட இருந்து இன்னொரு நியூரானுக்கு கடத்தப்படுது. யார் மூலமாக? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் மூலமாக. இந்த சினாப்டிக் ரீஜன், சினாப்சஸ்னால் ரெண்டு நியூரானும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் சினாப்ஸ். அந்த இடத்துல நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய இம்பல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மாற்றி அடுத்த நியூரானுக்கு கடத்தப்படுது. ஸோ இன் திஸ் வே த எலக்ட்ரிக்கல் சிக்னல் ரீச்சஸ் த பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பிரெயின் கொடுக்குற கட்டளையை வாங்கி திரும்பி வந்து அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு சொல்லுது. ஸோ இந்த இடம் நமக்கு டச் பண்ணுறோம், சுடும் இல்லைங்களா? ஒரு ஹாட் பேனில் கை வைக்கிறோம், சூடான பாத்திரத்தில் கை வச்சோன்னா டக்குன்னு கை எடுக்கிறோம். காரணம் என்ன? இதுதான். அப்போ தொட்டோன்னா அந்த சிக்னல் வந்து ஸ்பைனல் கார்டு வழியாக நம்ம பிரெயினுக்கு போய் பிரெயின்கிட்ட இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கொடுக்குற அந்த கண்டிஷன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கையை எடுத்துடுறோம். சரிங்களா? ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குது. ஸோ த undergoes the desire response. So the follow of the nerve impulse from axonal end of one neuron to dendrites of another neuron through synapses is called synaptic transmission. அதாவது 2 நியூரானுக்கு இடைப்பட்ட கேப்பு தான் சினாப்ஸ் அப்படிங்கிறோம். அதன் மூலமாக டிரான்ஸ்மிஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் which allow the transmission of nerve impulse from axon terminal, ஒரு ஆக்சான் கிட்ட இருந்து ஒரு நியூரானோட ஒரு ஆக்சான் கிட்ட இருந்து நியூரான் டு த டென்ட்ரான் ஆஃப் அனதர் நியூரான். ஒரு நியூரானோட ஆக்சன் ரீஜியனும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரான் ரீஜியனும் தான் இணைஞ்சு நர்வ் இம்பல்ஸை கடத்தும். அதுதான் இந்த டயக்ராமில் நம்ம சொல்லியிருப்போம். மேலே இருக்கிற நியூரானோட ஆக்சான் ரீஜியன், கீழே இருக்கிறதோட டென்ட்ரான் ரீஜியன், இப்படி தான் இணையும். ஒரு ரெண்டு நர்வ் செல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இணையும். ஸோ இதுக்கு தான் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அந்த இம்பார்ட்டன்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸோட பேர் என்னென்னா அசிட்டைல் கொலைன். இது 1 மார்க்ஸ்லேயும் கேட்பான், 2 மார்க்ஸ்லேயும் கேட்பான். சரிங்களா? அப்போ அசிட்டைல் கொலைன்னா என்ன அப்படின்னு கேட்பான். அதாவது நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறப்ப ஒரு நியூரானோட ஆக்சான் ரீஜனும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரான் ரீஜனும் இணையக்கூடிய அந்த பகுதிக்கு என்ன பேர்? சினாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சினாப்டிக் ரீஜியனில் நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து யாரை ரிலீஸ் பண்ணுது? ரிலீஸ்டு பை த நியூரான் இஸ் கால்டு அசிட்டைல் கொலைன். த இம்பார்ட்டண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ்டு பை நியூரான் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட்டான நியூரோ டிரான்ஸ்மிஷன் யார் அப்படின்னா நம்மளுடைய அசிட்டைல் கொலைன் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலமாக தான் இம்பல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மாறி ஒரு நியூரான் கிட்ட இருந்து இன்னொரு நியூரானுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அது வழியாக ஸ்பைனல் கார்டு போய் ஸ்பைனல் கார்டு வழியாக பிரெயினுக்கு போய்
பிரெயினில் ரீச் ஆனோன்னா பிரெயின் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை மறுபடியும் ஸ்பைனல் கார்டு வழியாக மறுபடியும் இந்த நியூரானுக்கு வந்து நியூரான்லேருந்து பர்டிகுலர் ஆர்கன் இப்போ காலில் முள் குத்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு நமக்கு சொல்லும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், காலை எடுத்து அதை முள்ளை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம செய்கிற ஒரு செயலுமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம். சரிங்களாங்கண்ணா? ஓகே, அப்போ இந்த கிளாஸ் இவ்வளோ தான். அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.